தமிழகத்தில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் தமிழக அரசு மற்றும் தொழிலாளர் தனித்துணை ஆணையர் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் முழு அளவில் பேருந்துகளை இயக்கினர். தொழிலாளர்களின் நலன்களை காக்கின்ற ஒரே அரசு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசுதான் என தொழிலாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை தொடர்பாக திமுகவின் தோமுசா காலதாமதமாக கடிதம் அளித்ததால்தான் பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை ஏற்பட்டதாக போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுகவின் தோமுசா உள்ளிட்ட சில போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கடந்த ஞாயிறன்று முன் அறிவிப்பு ஏதுமின்றி திடீரென பேருந்துகளை இயக்கவில்லை. இதனையடுத்து பொதுமக்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படாத வகையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு அனைத்து பகுதிகளுக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்க நடவடிக்கை மேற்கொண்டது. இந்நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்களின் நலன் கருதி போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு 7% அகவிலைப்படி உயர்வையும் தமிழக அரசு நேற்று அறிவித்தது. தோமுசா உள்ளிட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டது. இதனையடுத்து அனைத்து தொழிற்சங்கத்தினரும் பேருந்துகளை முழு அளவில் இயக்க ஒப்புக்கொண்டனர். தொழிலாளர்களின் நலன்களை காக்கின்ற ஒரே அரசு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசுதான் என தொழிலாளர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். சுமூகமான பேச்சுவார்த்தையில் அனைத்து தொழிற்சங்கங்களும் கலந்து கொண்டது. புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு என்றைக்கும் தொழிலாளர்களுக்கு பாதுகாக்கின்ற பாதுகாவலர் அரசாக தமிழக அரசு திகழ்கிறது. லட்சோப லட்சம் தொழிலாளர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை தொடர்பான கடிதத்தை திமுகவின் தோமுசா காலதாமதமாக அளித்ததால்தான் இப்பிரச்சனையில் முட்டுக்கட்டை ஏற்பட்டதாக சிஐடியு தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். அந்த வேலை நிறுத்தத்தில் அனைத்து சங்கங்களையும் அழைத்து பேச வேண்டுமானால் எல்பிஎஃப் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று கடிதம் கொடுக்க வேண்டும் என்று அரசு கேட்ட அடிப்படையில் அந்த கடிதத்தை எல்பிஎஃப் நேற்று வழங்கிய பின்னணியில் இன்று அமைச்சர் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அடுத்த 1-2 நாட்களுக்குள்ளாக பேச்சுவார்த்தை கமிட்டியை நாங்கள் அமைத்து விடுகிறோம், பேச்சுவார்த்தை கமிட்டியோடு நீங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்தலாம் என்று அறிவித்திருக்கிறார். சென்னையில் தொழிலாளர் தனித்துணை ஆணையர் முன்னிலையில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கத்தினர் மற்றும் நிர்வாக தரப்பு இடையே உடன்பாடு ஏற்பட்டு இரு தரப்பிலும் கையெழுத்திடப்பட்டது. எதிர்காலத்தில் தொழிலாளர்கள் பேருந்துகளை இயக்காமல் இருப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காண வேண்டும் என்று அப்போது அறிவுறுத்தப்பட்டதாக தொழிலாளர் தனித்துணை ஆணையர் தெரிவித்தார்.